பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அமல்களின் சிறப்புக்கள் என்னும் நூலில் இருந்து இரண்டாம் பகுதி. ஜமாத்துடன் தொழுதல். தொழுகின்ற பலர் ஜமாத் தொழுகையை பேணுவதில்லை என்று இந்த நூலின் ஆரம்பத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வலியுறுத்தியது போலவே ஜமாத் தொழுகையையும் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். இந்த பகுதியில் 2 பிரிவுகள் உள்ளன. முதல் பிரிவில் ஜமாத்துடன் தொழுவதின் பலன்களை பற்றியும், இரண்டாவது பிரிவில் ஜமாத் தொழுகையை விடுவதால் விளையும் தீமைகள் பற்றியும் விவரிக்கப்படுகிறது. முதல் பிரிவு ஜமாத் தொழுகையின் பலன்கள். ஹதீஸ் 1. 27 மடங்கு உயர்வு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இப்னு உமர் ரஸியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஜமாத்துடன் தொழுவது தனியாக தொழுவதை விட 27 மடங்கு சிறந்தது. நூல் தர்கீப். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா.